வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. மழை காலம் இப்போ இந்த பருவகால மாற்றத்தினால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் அதிகமாக இருக்கு இல்லையா? இந்த சளி, இருமலை சரி பண்ணுறதுக்கு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா உங்கள் பாடி டெம்பரேச்சரை நார்மலாக கொண்டு வந்து காய்ச்சல் பாதிப்புலேருந்து மீண்டும் வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு கஷாயம். இது ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு சில மூலிகையை வைத்து எப்படி வீட்டில் நீங்களே சொந்தமாக தயார் பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். வெற்றிலை, கற்பூரவள்ளி இலை, துளசி இலை இந்த 3 இருந்தாலே போதும். இந்த கஷாயம் சிம்பிளாக நீங்கள் செய்யலாம். ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க, காம்பு பகுதியை நீக்கிட்டு இந்த இலையை தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவி அலசி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கோங்க. கூடவே 3 கற்பூரவள்ளி இலை, ஒரு 5லேருந்து 6 துளசி இலை, இந்த எல்லா இலைகளையும் முதல்ல தண்ணியில் க்ளீனாக அலசி சுத்தம் செய்ததுக்கப்புறம் மிக்சியில் லேசாக அரைத்தா போதும். ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை, மைய பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்க வேண்டாம். லேசாக அரைத்து ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. இந்த இலைகளை 1½ கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போதே 2 மிளகு, 2 கிராம்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இதை சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா இந்த 1½ கிளாஸ் தண்ணின்றது கொதித்து குறைந்து 45 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 45 மில்லி வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது காலை உணவுக்கு 30 நிமிஷம் முன்னாடி, அதே மாதிரி இரவு நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இதை தயார் பண்ணி 45 மில்லி இரவு உணவுக்கு 30 நிமிஷம் முன்னாடி, இப்படி காலை இரவுன்னு 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 தடவை, இதை 4 நாட்கள், ஒரு நாளைக்கு 2 வேளைன்னு 4லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 நாட்கள் வரைக்கும் இதை எடுத்தீங்க. இந்த கஷாயம் அப்படின்னாலே நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா அதை வெளியேற்றம் செய்கிறதோட மட்டும் கிடையாது, நுரையீரலை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். ரொம்ப குறிப்பாக ஆஸ்துமா பாதிப்பு இருக்குது, சைனசைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மழை காலத்தில் நோய் தீவிரம் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ், நிமோனியா மாதிரியான பாதிப்பு இருக்குது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமம் இருக்கும் இல்லையா? அதை இயற்கையாகவே சரி பண்ணுறதுக்கும் இந்த கஷாயம் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். 4லேருந்து 5 நாட்கள் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ நான் இந்த சொன்ன கஷாயம் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா காய்ச்சல் பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இது கூடவே சேர்ந்து இந்த கஷாயம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கஷாயம் அப்படின்றது காய்ச்சல் பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். பொதுவாக மழை காலத்தில் என்ன மாதிரியான மூலிகை, என்னென்ன உணவுகளை நம்ம அன்றாட உணவில் சேர்க்கணும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.